Hello everyone, நான் உங்கள் தீபன். இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் மாலிகுலர் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ஜெனட்டிக்ஸில் வரும். இந்த சாப்டரில் நிறைய பேர் கரெக்டாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது கிடையாது. இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் செல்லும் அப்புறம் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ப்ராசஸும் அடிக்கடி நிறைய கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அபவுட் மை செல்ஃப் தெரியும் சில பேருக்கு தெரியாத, அதனால தான் நான் அந்த பிக்சர் போட்டுட்ருக்கேன். என் பேர் தீபன், குவாலிஃபிகேஷன் PhD, எக்ஸ்பீரியன்ஸ் 10 years இன் டீச்சிங் நீட் பயாலஜி. நம்மளோட விஷன் அண்ட் மிஷன் உங்கள் எல்லாரையும் டாக்டர் ஆக்கிறது தான். அண்ட் தென் யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு போகும். The diagram that shows an important concept in the genetic amplification of the DNA. Amplification of the DNA. In the blank, fill in the blanks. First நீங்கள் பாருங்கள், DNA, mRNA, protein அப்படின்னு கொடுத்துருக்காங்க. proposed by அப்படின்னு கொடுத்து கொஷின். இங்கே A என்ன, B என்ன, C என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு கான்செப்ட், சென்ட்ரல் டாக்மா ஆஃப் செல். அப்படின்னா என்ன சார்? அது என்ன டாக்மா அப்படின்னா, இப்போ எப்படி நீங்கள் சூத்திரம் சொல்கிறோம் மேக்ஸில், ஃபார்முலே என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் சேமாக இருக்கும் அந்தந்த கான்செப்ட் அந்தந்த டேர்முக்கு வரும் பொழுது. அதே மாதிரி ஒவ்வொரு செல், மைக்ரோபாக இருக்கலாம், இல்லை இது பிளான்ட் செல்லாக இருக்கலாம், இல்லை அனிமல் செல்லாக இருக்கலாம், எந்த ஒரு பயாலஜிக்கல் செல் ஆர்கானிசம் அதோட செல்ஸோட வேலைகள் ப்ராசஸ் ஒரு சென்ட்ரல் டாக்மான்னு சொல்லலாம். எல்லாம் சேமாக இருக்கும். அது என்ன சார் அப்படின்னா, நியூக்ளிக் ஆசிட்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ், தட் இஸ் DNA. அதுலேருந்து நமக்கு இப்போ கேரக்டர் டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சில பேருக்கு இந்த ஹேர்ஸ் காதில் அப்படி முளைச்சிருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர், பால்டு ஹெட் இருக்கும். அதுமாரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிறந்த குழந்த ஒரு ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவங்க அப்பா பால் ஹெட் இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே சமயத்தில் காதில் ஹேர் வித்தியாசமாக வந்திருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன சார் ஆக்சுவலாக நடக்குதுன்னா, ஹேருங்கிறது ஒரு ப்ரோட்டீன், தட் இஸ் மேடப் ஆஃப் கெராட்டின் ப்ரோட்டீன். இந்த கெராட்டின்ங்கிற ப்ரோட்டீன் எப்படி சிந்தசைஸ் ஆகுது, இது எல்லாத்துக்குமே பொதுவானது. இந்த கெராட்டின் ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக அந்த DNA ஜீன்ஸில் இருக்கக்கூடிய DNA அப்படின்னு படிச்சிருப்பீங்க, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அது டிரான்ஸ்கிரைப் ஆகி உங்களுக்கு mRNA ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, இது ஒரு கோட்ஸை எடுத்துக்கிட்டு போகுது, இதை சிந்தசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எதன் மூலமாக எடுத்துக்கிட்டு போகுதுன்னா RNA அப்படிங்கிறது மூலமாக. அது பேர் ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். இப்போ இந்த ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் கோடு வச்சுருக்கு. அது எதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்குன்னா நமக்கு தேவையான ப்ரோட்டீன். இப்போ இந்த DNAல தான் அந்த கெராட்டின் காதில் முடி வரணும் அப்படின்னா அந்த கெராட்டின் ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்குது. அது இடையில என்ன ஆகுது, ஒரு மீடியேட்டர் மாதிரி சேஞ்ச் ஆகுது, RNAவாக மாறி RNAலேருந்து ப்ரோட்டீனாக ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த மாதிரி தான் இந்த ப்ரொடக்ஷன் நடக்குது. இது யூனிவர்சல் ஃபார் ஆல் த செல்ஸ், எந்த செல்லாக இருந்தாலும் யூனிவர்சல். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு பார்ப்போம். DNAலேருந்து RNAக்கு மாறுற ப்ராசஸ் பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னாலும் RNA தான். ஸோ RNAல 3 வகை இருக்குது, mRNA, rRNA, tRNA அப்படின்னு. இதோட ரோல்லாம் டிரான்ஸ்லேஷனில் இருக்கும். mRNA அப்படிங்கிறது மெசேஞ்சர் கண்டக்ட் பண்ணுறது, அதுதான் இங்கே DNA டு RNAன்னு போட்டுக்குள்ள அந்த mRNA மெசேஞ்சர் RNA தான். அது என்னென்னா DNAலேருந்து மெசேஜ் எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது, அதனால் mRNA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பேர் என்னென்னா ப்ராசஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ரெண்டாவது ப்ராசஸ், RNAலேருந்து நமக்கு தேவையான ப்ரோட்டீன், கெராட்டின் ப்ரோட்டீன்னா அந்த காதுகிட்ட நீட்டிட்டு நிற்கும். அப்போ அந்த ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் ஆகுது, இந்த RNAலேருந்து தான் ப்ரோட்டீன் வரும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்லேஷன். நம்ம எப்படி இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறோம் இல்லையா, இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு வரணும், அதே மாதிரி RNAலேருந்து ப்ரோட்டீன் எப்படி சேரணும் அப்படிங்கிறத இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அதனால தான் டிரான்ஸ்லேஷன். இப்போ 2 ப்ராசஸ், டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிறது DNAலேருந்து RNAலேருந்து ப்ரோட்டீனுக்கு டிரான்ஸ்லேஷன். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இதில் DNA டு DNA அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னா ரெப்ளிகேஷன்னு பேர்.
டிஎன்ஏலேருந்து ஒன்றும் இல்லை, ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறது. ரெப்ளிகேஷன்னா சிம்பிள். எந்த இதை வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோமோ அது பேர் ரெப்ளிகேட். டிஎன்ஏ வந்து இன்னொரு காப்பி எடுக்கிறதுக்கு பேர் ரெப்ளிகேஷன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் இதே சுற்றி இதே போடுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு காப்பி இருந்துச்சுன்னா 2 காப்பி ஆக்குறது, இந்த மாதிரி ஆக்குறது பேர் ரெப்ளிகேஷன். சரி சார், இங்கே ஒன்று போட்டிருக்கோமே ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வர்றது நார்மல். ஆர்என்ஏ டு டிஎன்ஏ சில இதில் நடக்கும், அது பேர் என்னென்னா அந்த ப்ராசஸ் பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷனோட ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்குதா, அதனால இது ரிவர்ஸ் டைரக்ஷன், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் கான்செப்ட், இது புரிஞ்சால் போதும். இப்போ நீங்கள் இந்த ஆன்சரை ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ தான் ஏ என்ன வரும், டிரான்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது எம்ஆர்என்ஏனா மெசஞ்சர் ஆர்என்ஏ, அது எதுக்கு மெசேஜ் வச்சுருக்கு, ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. அதை எப்படி யார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவா இங்கிலீஷ் டு தமிழை, டிரான்ஸ்லேஷன். சரி, இந்த இதெல்லாம் யார் சார் ப்ரொப்போஸ் பண்ணா அப்படின்னா அவங்க தான் ஃப்ரான்சிஸ் கிரிக். மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறவர் தான் இதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி சென்ட்ரல் டாக்மா யூனிவர்சலாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னது வந்து ஃப்ரான்சிஸ் கிரிக். ஸோ வாட் இஸ் த ஆப்ஷன்? ஏ ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன், பி ஃபார் டிரான்ஸ்லேஷன் and C for Francis Crick. So the second option is the right answer. அடுத்த क्वेश्चन பாப்போமா. இப்போ பாருங்க, இதுலேயும் அதே கேள்வி தான், கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க. இது வெவ்வேறு இயரில் கேட்குறாங்க. டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன், இது வந்து சி பாருங்கள், இது பி ஆயிட்டு. இப்போ ஏ யார் ப்ரொப்போஸ் பண்ணால், ஃப்ரான்சிஸ் கிரிக். அடுத்தது பி, இது பேர் என்ன, ப்ராசஸ் டிரான்ஸ்லேஷன். சி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதை பாருங்கள், ஏ ஃப்ரான்சிஸ் கிரிக், பி டிரான்ஸ்லேஷன், சி டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ த ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடிக்கடி இந்த சென்ட்ரல் டாக்மாவில் கொஷின் கேட்குறாங்க, ப்ளீஸ் அதை நீங்கள் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இந்த கான்செப்டை. ஒன்றும் இல்லை, இது வந்து செல்லுக்குள்ளே எப்படி நடக்குதுங்கிறதுக்கான பிக்சர் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ நியூக்ளியிக் ஆசிட் வந்து இருக்கும் உங்களுக்கு தெரியும் செல்லுக்குள்ளே. அங்கேருந்து என்ன ஆகுதுன்னா டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த பாருங்கள், எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக எம்ஆர்என்ஏ ப்ரொடக்ஷன் ஆகிட்டு, இந்த எம்ஆர்என்ஏ வந்து 5' to 3' அந்த நியூக்ளியர் போர் இருக்கும் இல்லையா, ஓட்டா இருக்கும் இல்லையா நியூக்ளியஸோட அவுட்டர் மெம்பரைனில், அது மூலமாக வெளியில் வந்து அங்கே வந்து பைண்டிங் ஆஃப் ரைபோசோம்ஸ் பைண்ட் ஆகிட்டு இந்த மெசேஞ்சர் ஆர்என்ஏ வெளியில் வந்ததோட ரைபோசோம்ஸ் வந்து பைண்ட் ஆயிரும். ரைபோசோம்ஸ் பைண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுன்னா, இதுதான் இனிஷியேஷன் பண்ணும் அந்த டிரான்ஸ்லேஷன். அதாவது டிரான்ஸ்லேஷன்னா இந்த பாருங்கள், எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் டிரான்ஸ்லேஷன். அதை ஆரம்பித்து வைக்கும் இந்த ரைபோசோம்ஸ். அதான் ரவுண்டாக அப்படி போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த குச்சி மாரி நீட்டிட்டு வருது பாருங்கள், அதுதான் டிஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஒன்றும் இல்லை, மெசேஜ் எடுத்துகிட்டு வந்துருக்குல்ல எம்ஆர்என்ஏ, அதில் இருக்கிறத ப்ரோட்டீனாக இது பண்ணுறதுனால அது பேர் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படின்னு பேர். அது உள்ள அது மேலே வந்து என்னென்னா ஒரு அமினோ ஆசிட் வச்சுருக்கும். ப்ரோட்டீன் இஸ் மேட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அதை எடுத்துக்கிட்டு அலைன்மெண்ட், இங்கே என்ன மெசேஜ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வரிசையாக அலைன்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டிஆர்என்ஏ ஃபிக்ஸ் ஆனவர் பாருப்பாங்க, இந்த இடத்துல அமினோ ஆசிட்ஸ் இருக்கா, இந்த புள்ளியாக இருக்கிறது தான் அமினோ ஆசிட்ஸ். அடுத்த டிஆர்என்ஏவோட ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் இங்கே. அப்புறம் இது மொட்டையாக வித்தவுட் அமினோ ஆசிட் இந்த டிஆர்என்ஏ வெளியில் போயிடும். அப்போ இங்கே அமினோ ஆசிட் ஜாயின் ஆகிட்டே வருதா வரிசையாக, இதேமாரி நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. எது பொறுத்துனா இந்த கோடை பொறுத்து. அப்போ உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து அரேஞ்ச் ஆயிரும். இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ டிஎன்ஏவோட காம்ப்ளிமெண்ட்ரி தான் என்ன, ஆர்என்ஏ. ஆனால் அதில் ஒன்று என்னென்னா, தைமீனுக்கு பதிலாக இங்கே வந்து யுரேசில் எம்ஆர்என்ஏல. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இதை ரெண்டாக இதாகி ஒரு பக்கத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆகும், 5' to 3' எண்டு. அது காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொடக்ஷன் ஆன பிறகு அதுலேருந்து 3 நியூக்ளியோடைடு பேர் ஜெனட்டிக் ட்ரிப்ளட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். 3 இது சேர்ந்து அடினைன், குவானைன், சைட்டோசைன்னு படிக்கிறீங்க இல்லையா, அந்த நியூக்ளியோடைடு அது 3 இது சேர்ந்து ஒரே ஒரு அமினோ ஆசிட்க்கு கோட் பண்ண முடியும். இது பேர் தான் ட்ரிப்ளட் கோடுன்னு பேர். இதை கண்டுபிடிச்சவர் வந்து அரவிந்த் கொரானா. ஹீ ரெசீவ்டு த நோபல் ப்ரைஸ். அவர் வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு இதுக்காக, இந்த ட்ரிப்ளட் கோடுங்கிறத கண்டுபிடிச்சதுக்காக. எம்ஆர்என்ஏலேருந்து ஒரு அமினோ ஆசிட் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு 3 நியூக்ளியோடைடு தேவை, அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமின்னு. அந்த இது அதை நம்ம எப்படின்னு ஃபர்தராக பார்ப்போம். ஸோ எம்ஆர்என்ஏ டு ப்ரோட்டீனுங்கிறது
இது ரைபோசோமல் யூனிட். இது அதில் நீங்கள் பார்க்குற அந்த ஊதா கலரில் இருக்கிறது எம்ஆர்என்ஏ. இப்போ இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா, டி ஷேப்பில் இருக்குதுல்ல, அதனால் இது பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. இதோட டாப்பில் பாருங்கள் ப்ளூ கலரில் நிறைய சின்ன சின்னதாக ரவுண்டாக இருக்குது, அதுதான் அமினோ ஆசிட்ஸ். இதுமாரி அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ வந்து அமினோ ஆசிடோட சுமந்து வந்து இங்கே எம்ஆர்என்ஏ கோடு என்ன இருக்கோ அந்த 3 கோடுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் காம்ப்ளிமெண்ட்ரியாக இங்கே ஒரு ஆன்டி கோட் இருக்கும். அது 3 பைண்ட் ஆன பிறகு இதோட அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இன்னொரு அமினோ ஆசிட் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு அமினோ ஆசிட் எடுத்துகிட்டு வரக்கூடிய டிஆர்என்ஏவோட ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்படியே அமினோ ஆசிட் ஜாயின் ஆகி தான் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் ஆகும். இப்போ இந்த அரபிந்த் கொரானா வந்து ஃபஸ்ட்டு டெசிஃபர்டு த ட்ரிப்ளட் கோடான்ஸ். ஃபஸ்ட்டு எந்த இதுக்கு வந்து கோடான் கண்டுபிடிச்சாரு? அமினோ ஆசிட்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஆனால் இதை கோட் பண்ணுறது வந்து 64 காம்பினேஷன்ஸ் வரும். ஆக்சுவலாக 61 கோடான்ஸ் வந்து 20 அமினோ ஆசிட்ஸ்க்கு கோட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எந்த அமினோ ஆசிட்க்கு பண்ணதுன்னா ஃபினைல் அலனைன். இந்த ஃபினைல் அலனைனை கோட் பண்ணக்கூடிய கோடு என்னென்னா யுரேசில், அப்புறம் யுரேசிலுக்கு பதிலாக ஒரு சி, யூயூசி, ட்ரிப்ளட் கோடுன்னு படித்தோம்ல. ஏன்னா யுரேசில்னு ஏன் சொல்கிறோன்னா எம்ஆர்என்ஏலேருந்து தானே ப்ரோட்டீன் வருது, அதனால் ஃபினைல் அனலைனுக்கு. அடுத்தது மித்தியோனைனை கோட் பண்ணக்கூடியது 3 ட்ரிப்ளட் யாருன்னா ஏயுஜி. இதை இன்னொரு இது சொல்லுவாங்க, இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸனுடைய இனிஷியேஷன் கோடான் அப்படின்னு பேர். டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன். இதில் ஏயுஜிங்கிற இடத்துலேருந்து தான் அந்த ப்ரோட்டீன் ஆர்என்ஏல இருக்கக்கூடிய ஏயுஜி அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த எம்ஆர்என்ஏல ஏயுஜிங்கிற இடம் பார்த்து தான் அது ஸ்டார்ட் ஆகும். அதனால் அது பேர் இனிஷியேஷன் கோடான்னு பேர். இந்த மீன் டைம் அதே நேரத்தில் அது இன்னொரு அமினோ ஆசிடையும் ப்ரொடக்ஷன் பண்ணும், ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல். அது பேர் என்னென்னா மித்தியோனைன். ஸோ இது யூ அது வந்து ஏயுஜி. ஸோ ஜெனட்டிக் கோட் கிராக்ட் பை மார்ஷல் நிரன்பர்க், அரபிந்த் கொரானா இப்போ நம்ம பார்த்தவர், சிவியர் கோச்சாவோ அண்ட் ஆல்சோ இன்னொரு சயின்டிஸ்ட்டும் இதில் இன்வால்வ்டு. நிரன்பர்க்கு மார்ஷல்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் அதான் மார்ஷல் நிரன்பர்க், இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த இதை கண்டுபிடிச்சது. 20 கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீனில் இருக்குது. அது வந்து 4 லெட்டர் அல்ஃபபெட்டில் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். இதை வந்து என்னென்னா ட்ரிப்ளட் கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ உங்களுக்கு எத்தனை அமினோ ஆசிட்ஸ் அடினைன் மாலிகுல் இருக்குது, பேசஸ் ஏ, டி, ஜி, இன்னொன்று சி, இதானே பேசஸ் இருக்குது. அப்போ 4 பேசஸ். எத்தனை டைப் ஆஃப் காம்பினேஷன்னா நம்ம படித்தோம்ல இப்போ ட்ரிப்ளட் கோடு. அப்போனா அடினைன் பேசஸ் டு த பவர் ஆஃப் 3. ஏன் சார் 3 போடுறோம்? ஏன்னா 3 பேஸ் சேர்ந்து தான் ஒரே ஒரு அமினோ ஆசிடை ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க 3 நியூக்ளியோடைப் பேஸ் வந்து ஜாயின் ஆகி மித்தியோனைனை ப்ரொடக்ஷன் பண்ணுது. அப்போ 3 இது சேர்ந்து தான். அப்போ எத்தனை பேசஸ் இருக்குது மொத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேஸு, ஏடிஜிசி அப்படின்னு. அதனால தான் 4 டு த பவர் ஆஃப் காம்பினேஷன் என்னென்னா 3 காம்பினேஷன். அதனால் 4 × 4 16, 16 × 4 64 காம்பினேஷன் வரும். அதில் 3 வந்து ஸ்டாப் கோடான்ஸ் அப்படின்னு பேர். அதெல்லாம் யாருன்னா இவங்க தான் ஸ்டாப் கோடான்ஸ். யுஏஜி, யுஏஏ, யுஜிஏ. இதை நல்லா பார்த்துங்க. இனிஷியேஷன் கோடான் ஏயுஜி, ஸ்டாப் கோடான் வந்து யுஏஏ, யுஜிஏ, யுஏஜி. ஆனால் யுஜிஜி மட்டும் வராது. அதாவது யுஏஜி இந்த 3த்தையும் ஞாபகம் வச்சுங்க. இதில் எல்லா காம்பினேஷனும் வரும், ஏஏ வரும், ஜிஏ வரும், ஆனால் யுஜிஜி மட்டும் வராது. இது 3 என்னென்னா ட்ரிப்ள ஸ்டாப் கோடான்ஸ் பேர். இதுதான் இப்போ ஆரம்பித்து வைக்கிற இனிஷியேஷனை, இந்த இதை ஆரம்பித்து வைக்கிற ஏயுஜியை ஸ்டாப் பண்ணணும்ல ஒரு இடத்துல ப்ரோட்டீன், அது வந்து ஸ்டாப் கோடான்னு பேர். அப்போ 61 காம்பினேஷன்ஸ் வந்து 20 அமினோ ஆசிட்ஸை வந்து கோட் பண்ணுது. ஃபினைல் அலனைன், மெத்தியோனைன் மாதிரி. மெத்தியோனைன் ஏயுஜி ஸ்டார்ட் கோடான் as well as அமினோ ஆசிட்ஸ். இந்த கான்செப்ட் பர்ஃபெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர். ஜெனட்டிக் கோட் கன்சிஸ்ட் ஆஃப்
ஏடிஜிசின்னு 4 தான் இன்வால்வ்டு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 4⁻³ போடுறோம். அப்போ என்ன, ஆல் த பேசஸ் அடினைன், குவானைன், சிட்டோசைன் எல்லாமே 4th ஆப்ஷன். ஓகே, see you in the next video. அதே சேம் கான்செப்ட் ஜெனட்டிக் கோடை பற்றியும் ட்ரான்ஸ்லேஷனை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.